கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தாயை போல தேற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், பத்திரவங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல கர்த்தர் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுவான். இன்றைக்கும் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து போகாது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கவலையோடு கூட இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை பொழுதில் இன்றைக்கு சொல்லுகிறார், கவலைப்படாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி தேற்றுவார்களோ அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறார். ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, உனக்கு எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா விவேகமும் இருக்குது, நீ எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறவன் அப்படின்னு உன்னுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. அதனால் நீ கவலைப்படாத. ஆனால் ஆசிரியர் எழுதினது என்ன தெரியுமா? இவன் படிப்பதற்கு லாக்கி இல்லாத ஒரு மனிதன், இவனுக்கு படித்த பாடங்கள் மனதிலே தங்குவது இல்லை. இப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, நீ எல்லாரை காட்டிலும் பெஸ்ட்டு தம்பி, நீ வீட்டில் இருந்து எல்லாத்தையும் படிச்சிடலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கத்து தோல்வியோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து, உன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது என்று கத்து சொல்லுகிறா. எது நிமித்தமாய் கலக்கத்தோடு வந்திருக்கீங்களோ அந்த கலக்கத்தை எல்லாம் கத்து மாற்றப் போகிறான். இன்னைக்கு தேற்றுகிறதற்கு யாருமே இல்லை, தேற்றுகிறதற்கு யாருமே இல்லை. அதுதான் வேதனையான காரியம். ஒரு மனுஷனை தோளில் தட்டி கொடுத்தான், அவனை தேற்றி விட்டாச்சுன்னா அவன் எதையும் சாதிச்சிடுவான். ஆனால் இன்னைக்கு தேற்றுறதற்கு யாருமே இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 69:20 என் இருதயத்தில் வேதனை என் இருதயத்தை பிளக்கிறது, நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறது, அவமானம் என் இருதயத்தை பிளக்குகிறது. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். அதுதான் உலகம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நோவா, நோவா என்ற பெயருக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி நோவா என்று பெயர் வைத்தார்கள். நோவா என்றால் தேற்றுகிறவன் என்று அர்த்தம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஏசு உங்கள் அருகிலே வருவா, தாயை போல தேற்றுவா. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை தாயை போல தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.